பெருமானார் சொல்றாங்க, மன் தலபத் துனியா ஹலாலா. ஒரு மனுஷன் ஹலாலா தான் ரிஸ்க தேடுறான், ஹராமே கலக்கல, கரெக்டா வியாபாரம் செய்யறான், வாய் பேச்சு கரெக்டா இருக்கு. ஆனா அவன்கிட்ட ஒரு 3 குணம் இருந்துச்சுன்னா அல்லாஹ் அவனையும் நாளைக்கு பார்க்க மாட்டான் அப்படின்னாங்க. இது என்னடா பஞ்சாயத்தா இருக்கு, ஹலாலா இருந்தா சொர்க்கம் போயிடலான்ட்டாங்களே, அதுக்கு இடையில இப்படி ஒரு பஞ்சாயத்துன்னா அதிலேயும் 3 குணங்கள் உன்னிடம் இருக்கக்கூடாது என்று சொன்னார்கள் பெருமானார். அது என்ன தெரியுமா? மன் தலபத் துனியா ஹலால முகாசிரன் முஃபாஹிரன் முராஇயன் லக்கியல்லாஹ யௌமல் கியாமா வஹுவ அலைஹி கத்பான். பெருமானார் சொல்றாங்க, ஹலாலா தான் தேடுறேன், ஆனா இந்த காசு நிறைய ஆகணும்னு நினைச்சேன்னா முகாசிரன். இப்ப பேங்க்ல 10,000 ரூபாய் இருக்கு, 10 கோடி வேணும் அப்படின்னு நினைச்சேன்னா முஃபாஹிரன். இந்த காசை வச்சு நான் நடந்து போகும்போது ஊர்ல உள்ளவங்களாம் என்ன சொன்னாங்க, பயங்கரமான ஆள்றா, 5 வருஷத்துல கோடி சொன்னீங்க வர்றா, கார்ல கான்டாஸா போகுதுடா, வெளியே பென்ஸ் போதுவாரு, அப்படி எல்லா பயிலும் நம்மளை பேசணும்டா அப்படின்னு நினைச்சா முகாசிரன் முஃபாஹிரன் முராஇயன். என்னுடைய இப்படி போய் நிற்கும் போதே இப்படி சார், இந்த சட்டை எவ்வளோ தெரியுமா, மீட்ரு 6,500 ரூபா அப்படின்னு சொல்கிறது. நம்மளா வம்படியா, இங்கே வாடா இந்த சட்டையை தொட்டு பாடுறா, மீட்ரு 5,500 ரூபா, 1 ரூபாயே போட மாட்டான். நம்ம தான் சில பேருக்கு சொல்கிறாங்கல்ல, இவன் அவனை அது இந்த துபாயிலலாம் ரம்ஜானில் தொழுதுட்டு நிற்போம். அந்த நேரத்தில் நான் பார்த்துருக்கேன், இப்படி முசாஃபா, சில ஊருக்கார முசாஃபா, மாப்பிள்ள சட்டை சோக்கா போட்டிருக்கீங்களே எங்கே எடுத்ததும்மா. நான் சொல்கிறது புரியுதா? சட்டை ஷோக்கா போட்டிருக்கீல, ஆமாம் மாப்பிள்ள ஆஸ்திரேலியா போயிருக்கும்போது எடுத்துகிட்டு வந்தேன், அங்கே இத்தனை ரிங்கிட்டு அப்படின்னு இருக்கேன். உங்கள் சட்டையும் ஷோக்கா இருக்க மாப்பிள்ள எவ்வளோ, இவர் சட்டையை கேட்கறதுக்கு. நான் சொல்கிறது விளங்குதா? அல்லாஹ் சொல்கிறான், முட்டாப்பையில் 1 வருஷம் ஆயிடுச்சுன்னா கிழிஞ்சு தொலைஞ்சிரும்டா, கிழிஞ்சு தொலைஞ்சிரும். இதுல என்ன பெருமை கிடக்கு? ஒரு சட்டைக்கு பின்னால் நின்று பெருமையை தேடாதே, காசுக்கு பின்னால் நின்று பெருமையை தேடாதே, வீட்டுக்கு பின்னால் நின்று பெருமையை தேட, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, போயிரும். படிப்பு ஒரு நாள் மறக்கும், 50 வயசானவன மறந்து போயிடும். என்னங்க எல்லாமே நினைவு இருக்க மாட்டேங்குது பாரு, அது வரையும் அப்படியே நான் நினைச்சேன்னா எல்லாத்தையும் சொல்லுவேன் பாரு, போயிடும். இந்த உலகம் எல்லாம் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வஹுவாலை, இவன் அல்லாஹ்வை நாளைக்கு பார்ப்பான், இவன் ஹலாலா தான் சம்பாதிச்சிருப்பான், ஆனா அல்லாஹ்வை பார்க்கும்போது அல்லாஹ் கர்ண கோபமாக இருப்பான், இவன்கிட்ட பேச விரும்ப மாட்டான், அவனை மூஞ்சியை திருப்புறான்ருவான். அவன் கேட்பான், அல்லாஹ் ஹலாலா தானடா சம்பாதிச்ச, நீ சொன்ன வழியில தானடா நின்னேன். அல்லாஹ் அப்ப சொல்லுவான், நீ ஹலாலாகத்தான் சம்பாதித்தாய், ஆனால் உன் எண்ணத்தில் இதை பெருக்க வேண்டும் என்று இருந்தது. நான் போயிட்டேன்ல, 10 கோடி ரூபாய் இருந்துச்சுன்னா வாழ்ந்துருவேன்னு நினைச்சல்ல, என்ன மறந்தியா? அடே அந்த 10 கோடியை கொடுத்த என்ன மறந்துட்டல்லடா நீ, இந்த 10 கோடி என்னை வாழ வச்சிரும்னு நினைக்கிறிய.